அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரான் அரசு தலைவர் கொமேனியை கொன்றால் மோதல் முடிவுக்கு வரும் என நேதன்யாகு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே 5வது நாளாக மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் ஈரானுடைய அரசு தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா அலி மொகானியை கொன்றால் மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது மேலும் இந்த சூழலை பதட்டத்துக்கு அதிகப்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாகவே 5வது நாளாக மாறி மாறி இரு நாடுகளும் அங்கு இருக்கக்கூடிய தலைநகரங்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் தொடர்ந்து மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதன் காரணமாக உயிரிழப்புகள் ஒரு பக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளிலுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது இஸ்ரேலுடைய இந்த பேச்சு ஈரானை மேலும் கோபப்படைய வைத்திருக்கிறது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய அரசு தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா அலி மொகானியை கொன்றால் தான் இந்த மோதல் போக்கு முடிவுக்கும் வரும் என இஸ்ரேலுடைய பிரதமர் பேசியிருப்பது மேலும் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேச்சால் மேலும் இந்த பதட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போல கொமோனியை கொன்றால் மோதல் அதிகரிக்க வாய்ப்பில்லை எனவும் இஸ்ரேலும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் இஸ்ரேலுடைய பிரதமர் இந்த பேச்சை பேசியிருக்கிறார். அதாவது முன்னதாகவே தொடர்ச்சியாகவே ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல தான் ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர் அப்துல்லா அலி மொகானி தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய லாபிஜான் அப்படிங்கிற பகுதியில குடும்பத்தோடு பாதாள அறையில தற்பொழுது தஞ்சம் அடைந்திருக்கிறார். இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய பிரதமர் தற்பொழுது அவரை கொலை செய்தால் இந்த மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாகவே ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள் இரு நாடுகளுக்கிடையே அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுமே இரு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டும் அதனை எதுவும் முடிவு எட்டாத பட்சத்தில் தொடர்ந்து 5வது நாளாக இரு நாடுகளும் மாறி மாறி ஒரு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் பிரதமருடைய இந்த பேச்சு மேலும் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை அதிகப்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.